அண்ணா திமுகவுக்கு தான் வீர வணக்கம் செலுத்துகின்ற தகுதி உண்டு. திமுகவுக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கு மூலக்கொத்தல சுடுகாட்டில போய் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே வீர வணக்கம் செலுத்துகிறார். அந்த தகுதி எல்லாம் திமுகவுக்கு கிடையவே கிடையாது. கடைசி வரை இருக்கிற வரை மொழிப்போர் தியாகிகள் எல்லாம் இருந்த கட்சி, இறக்கிற வரை இருந்த கட்சி அண்ணா திமுக. எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக. அண்ணாவின் மறைவுக்கு பின்னாடி அண்ணா உருவாக்கிய திமுக அண்ணா திமுகவாக உருமாறிவிட்டது. இப்போது இருக்கின்ற திமுக அது கருணாநிதி திமுக. அங்கே மொழிப்போருக்கு வேலை இல்லை, தமிழ் பற்றுக்கு வேலை இல்லை. தமிழுக்காக இயக்கம் நடத்தியவர்கள், தமிழனுக்காக இயக்கம் நடத்தியவர்கள், தமிழ் மொழிக்காக தியாகம் செய்த கட்சி அண்ணா திமுக தான். பேரறிஞர் அண்ணா சென்னையிலே உலக தமிழ் மாநாடு நடத்தினார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மதுரையிலே உலக தமிழ் மாநாடு நடத்தினார். புரட்சித்தலைவர் அம்மா தஞ்சையிலே உலக தமிழ் மாநாடு நடத்தினார். கருணாநிதியோ திமுகவோ உலக தமிழ் மாநாடு நடத்தியதாக வரலாறு உண்டா? மக்களை ஏமாற்றி தமிழ் மொழியை விட்டு பழைக்கின்ற இயக்கம் திமுக.